போகுது. நம்ம இதுல எல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு 7 நொங்கு தான் நங்கநல்லூர்ல இங்க அப்படியே கிடக்கு மரத்துல. அதோ பாரு கொத்து கொத்தா கிடக்கு. ஐயோ என்னோட ஃபேவரட் நொங்கு தான். உங்க வீட்டுல இப்ப தினமும் இப்ப கொய்யா மரம் இருக்குன்னா நீங்க கொய்யா போய் காத்தி எடுக்கணும், வெளியே போய் ஆங்கையிலும் வாங்க மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் எல்லார் வயலும் தென்னை மரம் 2 தென்னை மரம் 4 தென்னை மரம் கரெக்ட். இப்ப இதெல்லாம் வெளியா இருக்கு. ஐயோ அங்க பாருங்க எவ்வளவு நொங்கு. இதெல்லாம் வயல் தானே, அவங்களுக்கு தானே அவங்களும் கொடுக்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து பழுத்து கீழே விழுறது மொத்தமா பறக்கி ஒரு இடத்துல போட்டு குழி தோண்டி போட்டு முக்கிய வச்சா கிழங்கு வரும். திருப்பி வரும், திருப்பி அதே வரும். ஒன்று கிழங்கு பார்த்தது இல்லையா? பனங்கிழங்கு. பனங்கிழங்கு இந்த சத்து மாவுலாம் கொடுப்பாங்க. இல்ல இல்ல பனங்கிழங்கு தெரியாத குச்சி குச்சா இருக்குமே, நல்லா இருக்கும். வேக வச்சு விற்பாங்க. நீட்டா இருக்குங்க. பழங்கிழங்கு போடுவாங்க. அந்த கிழங்கு வந்து அவிச்சு உரிச்சு காய போட்டு அரைச்சி அந்த சத்து மாவுக்குலாம் அதில் போடுவாங்க. அந்த மாவு தான் கலக்குறாங்க. பனங்கிழங்கு திருவத்தூர்ல ஃபேமஸ் பனங்கிழங்கு. இதெல்லாம் வச்சு அதை வச்சு செய்யறாங்களா? ஆமா. இப்ப அது ஏதோ சக்கரை நோய்க்கு ஃபேமஸ். இந்த வாட்டி நிறைய சாப்பிட்டாங்க எல்லாரும் வாங்கி. ஆமா சுகருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். பனைமரத்துல பாடிப்பாங்களா அந்த ஐட்டு. இந்த சைடு வந்து சவுத் சைடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சவுத் சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு, பனைமரம் தான் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த சைடு தான் இந்தியாவில் இருக்கிற மொத்த பனைமரத்தை என்னன்னாலும் 90% தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் மொத்தமாக கிடையாது. இந்தியாவில் இருக்க அவ்வளோத்தையும் என்னன்னாலும் 90% தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 10%